ஹாய் ஹலோ வெல்கம் டு சினி பைட்ஸ் தமிழ். நான் உங்க ஸ்டீஃபன். இன்னைக்கு ரிவ்யூல நம்ம பார்க்க போற வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா ஐந்தாம் வேதம். ஜி5ல வந்துட்டு இந்த வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸ் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. என்னப்பா ஸ்டார்டிங்கே முதல் வார்த்தையே வந்துட்டு சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு சொன்னீங்க. பெட்டி வாங்கிட்டியா, பணங்கள் ஏதாவது கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு மானிட்டைசேஷனே வாங்கல. இதுதான் ஏதாவது ஒரு படம் நல்லா இருக்கு, ஏதாவது ஒரு வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொன்னாலே பணம் வாங்கிட்டியான்னு சொல்றீங்க. இன்னும் நம்ம சேனல் வளரவே இல்லைங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முதல்ல நம்ம சேனல் வந்து கொஞ்சம் பெருசாகட்டும். மானிட்டைசேஷன் முதல்ல கிடைக்கணும். பணம் கிடைக்கிறது செகண்ட், முதல்ல மானிட்டைசேஷன் கிடைக்குங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வெப் சீரிஸ் பாக்குறப்ப, ஒரு படத்தை பாக்குறப்ப நமக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு, ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன் அது நல்லா இருக்கு, போய் கண்டிப்பா பாருங்க. அதுக்கப்புறமா உள்ள கதைக்குள்ள போறேன். ஸோ பாத்தீங்கன்னா இந்த வெப் சீரிஸ் உண்மையிலே சூப்பரா இருக்கு. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இது எஸ்பெஷலி யாருக்கானதா இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு சில இந்த சாமி நம்பிக்கையெல்லாம் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கலாம் வந்துட்டு தாராளமா பார்க்கலாம். அந்த நம்பிக்கை இல்லாதவங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதுக்குள்ள கொஞ்சம் வெறும் இந்த சாமி நம்பிக்கை அப்படின்ற கான்செப்டை மட்டும் இந்த வெப் சீரிஸ்குள்ள வைக்காம கொஞ்சம் சயின்டிபிக்கான விஷயங்களையும் வந்துட்டு உள்ள சேர்த்திருக்காங்க. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப சாமி நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்ல போறவங்க இந்த சீரிஸை பார்க்கணும். சயின்டிபிக்கா திங்க் பண்ணக்கூடியவங்க, கொஞ்சம் இந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த வெப் சீரிஸை கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஓகே, கதை என்ன இருக்கு, எப்படி நகருது அப்படின்றத பார்க்கலாமா? முதல்ல பாத்தீங்கன்னா ஐந்தாம் வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப் சீரிஸ்க்கு ஏற்ற மாதிரியே ஐந்தாம் வேதம்ன்றது வந்துட்டு இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு 4 வேதங்கள் இருக்கு. 5வது ஒரு வேதம் வந்துட்டு புதுசா வெளிப்பட போகுது. அப்ப அதுக்கு இயற்கையாவே என்ன பண்ணுதுன்னா, அதுக்கு யார் யாரெல்லாம் வந்துட்டு அதுக்கான சாவியை கொண்டு வரணும், பூட்டை கொண்டு வரணும், எப்படி அந்த 5ஆம் வேதம் வெளிப்பட போகுது, அதுக்கு யார் யாரெல்லாம் வந்துட்டு வந்து அதுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணுமோ, இயற்கையே என்ன பண்ணுதுன்னா வெவ்வேறு காரணங்களுக்காக ஐயங்காரபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு அவங்க எல்லாரையும் கொண்டு வருது. இயற்கையே வந்துட்டு அழைச்சிட்டு வருது. அது எப்படி கொண்டு வருது அப்படின்றத வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா காட்டியிருப்பாங்க. 5ஆம் வேதம்ன்ற ஒரு விஷயம் வெளிப்படுறதுக்கு ஒரு பக்கம் மக்கள் ஒரு சைடு கதை மூவ் ஆகிட்டு இருந்தாலும், இன்னொரு சைடு அந்த 5ஆம் வேதம் வெளியில வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவங்க யாரு, அவங்க ஏன் அதை தடுக்க ட்ரை பண்றாங்க, வெளியில வரக்கூடாது 5ஆம் வேதம் அப்படின்னு ஏன் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்றது 2வது கதைக்களமா இருக்கு. 3வது ஸ்டோரி எப்படி நகருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏஐ இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு மனுஷங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது மனுஷனுக்கு பண தேவை இருக்கிறவனுக்கு பணத்தை கொடுக்குது. வேற ஏதாவது ஒரு சிலர் வந்துட்டு சிங்கிளா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் தேவையா, அதுவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி மாறி உனக்கு என்னென்ன தேவை அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுத்து அவங்களை அடிக்ட் ஆக்கி, ஏஐனா நம்ம என்ன பண்ணணும், அதை யூஸ் பண்றப்ப நம்ம அதுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஆர்டர் போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஆனா அந்த ஏஐ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு மனுஷங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, அவங்கள வச்சு எப்படி வேலை வாங்குது, ஒரு கொலை பண்ண வைக்கிறதா இருக்கட்டும், திருட வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு ஏஐ என்ன பண்ணுதுன்னா மனுஷங்களை வச்சு வேலை வாங்குது. இந்த ஏஐயோட ஒரு டார்கெட்டா என்ன இருக்குன்னா, இந்த 5ஆம் வேதத்தை எப்படியாவது நம்ம அடையணும். ஏன்னா அதுலதான் வந்துட்டு மனுஷனோட படைப்பை பத்திய ரகசியம் இருக்கு, எப்படி மனுஷன் உருவானா அப்படின்ற இந்த ரகசியம் எல்லாம் 5ஆம் வேதத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ என்ன பண்ணுதுன்னா இந்த 5ஆம் வேதத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுது. அதுக்கு மனுஷங்களை எப்படி பயன்படுத்திக்குது அப்படின்றது வந்துட்டு 3வது கதைக்களமா நகருது. 4வதா இன்னொரு கதைக்களம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு ஒரு பிரிண்டரை வந்துட்டு உருவாக்குறாரு. அந்த பிரிண்டர், அந்த 3D பிரிண்டர் எப்படின்னா சதையை வந்துட்டு இந்த ஃபிளஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சதையை வந்துட்டு டிசைன் பண்ணக்கூடிய, அதாவது உருவாக்கக்கூடிய ஒரு பிரிண்டரா இருக்கும். கொஞ்சம் மாறுபட்ட விதமா இருக்கும். இந்த பிரிண்டர் வந்துட்டு திருடு போது அதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறமா இந்த இது எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்கு ஒரு வக்கீல் ஒருத்தங்க வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பிரிண்டர் எப்படி திருடப்பட்டுச்சு, இதுக்காக கொலையெல்லாம் பண்றாங்க. அந்த அளவுக்கு இந்த ஸ்டோரி என்னது, இந்த இதுக்கு பின்னாடி வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்கு ஒருத்தங்க வந்துட்டு அவங்களும் அந்த ஊருக்கு வராங்க. ஸோ இப்படி கதை நகருது. 5வது கதை எப்படி நகருதுன்னா, ஒரு ஸ்பெஷல் சைல்டு ஒருத்தர் இருக்கான். அதாவது அந்த பையனுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸ்பெஷல் சைல்டுனா உங்களுக்கே தெரியும் இல்லையா, அந்த பையன் வந்துட்டு டிஃப்ரெண்டான ஆங்கிள் யோசிக்கிறான். மற்றவங்களுக்கு புரியாத ஒரு சில மொழி, ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, லாங்குவேஜ், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில சீக்ரெட்ஸ், அதெல்லாம் வந்துட்டு இவன் ஈஸியா டீகோட் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா முதல்ல 5ஆம் வேதம் வெளிப்படணும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா இயற்கையால வந்துட்டு ஒன்றிணைக்கப்படுறாங்க. ஒரு சிலர் இந்த 5ஆம் வேதம் வெளிப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. இன்னொரு சைடு ஏஐ என்ன பண்ணுதுன்னா தான் ஒரு மனுஷன் உருவம் எடுக்கணும், இந்த 5ஆம் வேதத்தை வந்துட்டு அடையணும், எப்படி மனுஷனை உருவாக்குறாங்க அந்த சீக்கிரம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மனுஷனை அடக்கி கண்ட்ரோல் பண்ணி ஏஐ என்ன பண்ணுதுன்னா மனுஷங்களை ரூல் பண்ணி ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து 4வதா பாத்தீங்கன்னா இந்த பிரிண்டர், இந்த ஃபிளஷ் 3D பிரிண்டிங் பண்ணக்கூடிய அந்த பிரிண்டர் இருக்கு இல்லையா, அது திருடு போது அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு ஒருத்தங்க வராங்க. 5வதா பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பையன் என்ன பண்றான்னா இந்த முக்கியமான ஒரு சில சீக்கிரட்டான லாங்குவேஜ், ஒரு சில மந்திரங்கள் எல்லாம் என்ன பண்றான்னா ஈஸியா வந்துட்டு டீகோட் பண்றான். இந்த பையனுக்கு வந்துட்டு மற்றவங்களுக்கு புரியாத ஒரு சில விஷயம்லாம் இந்த பையனுக்கு புரியுது. ஸோ இந்த மாதிரியான பலவிதமான விஷயங்களை மிக்சடா வச்சு என்ன ஆகுதுன்னா இந்த கதை வந்துட்டு நகருது. இந்த வெப் சீரிஸ் வந்துட்டு உண்மையிலேயே சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஸோ கண்டிப்பா எல்லாருமே வந்துட்டு பார்க்கலாம். இதை பார்க்குறப்ப சீசன் 2க்கு வந்துட்டு லீடிங் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. உண்மையிலே வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா போகுது. நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 2 எபிசோட் 3 எபிசோட் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க பார்த்துட்டீங்கன்னாவே மிச்சம் கம்ப்ளீட்டா முடிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்குள்ள தானா உருவாகும். அந்த அளவுக்கு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. ஸோ எந்த விதமான ப்ரமோஷனும் கிடையாது. அதை பார்க்குறப்ப எனக்கு நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதாவது ஆன்மீகம் மட்டும் இல்லாம அறிவியலும் கலந்து இந்த வெப் சீரிஸை எடுத்திருக்கிறது வந்துட்டு உண்மையிலே வந்துட்டு சூப்பரா புதுமையா இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வெப் சீரிஸை உண்மையிலே பார்க்கலாம்.
நல்லா இருக்கு. ஒரு டைம் கொஞ்சம் அதிகமாக தான் போகும். நீங்கள் வந்துட்டு வீக்கெண்ட்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக இந்த இது வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் வேற ஒரு சூப்பரான மூவி ரிவ்யூவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் டாடா பை பை, see you.